பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவாதி தேவன் அடியானுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக தயவுகளுக்காக மனதார கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலே ஊழியத்தின் சார்பிலே இனிய கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதம், அவருடைய பூரண கிருபை, அவருடைய பூரண இரக்கம், அவருடைய பூரண சமாதானம், அவருடைய பூரண சுகம், ஆரோக்கியம் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், பிள்ளைகளையும், சந்ததிகளையும் நிரப்புவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மீகா 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். மீண்டும் வாசிக்கிறேன். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமை உள்ள தேவன் யெகோவா தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும். தீர்க்க தரிசனமாக மீகா புஸ்தகத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தமது சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்ப தேவன் சித்தம் கொண்ட போது, காலம் நிறைவேறின போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த பட்டணத்திலே பிறக்க வைக்கலாம், எந்த கிராமத்திலே பிறக்க வைக்கலாம் என்று ஆண்டவர் தீர்மானித்த போது, எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் நிறைவாக இருந்த அநேக பட்டணங்கள், கிராமங்கள் இருந்தாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றையும் தேர்வு செய்யாமல் ஆண்டவராகிய தேவன் தேர்வு செய்த இடமென அந்த இடத்தை தான் நாம் இந்த வசனத்திலே வாசிக்க கேட்டோம். சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசுவை பிறக்க செய்வதற்கு எந்த பட்டணத்தையும் அவர் தேர்வு செய்யவில்லை. எல்லா வசதி வாய்ப்புகள் உள்ள கிராமங்களை அவர் தேர்வு செய்யவில்லை. மிக 5:2 வாசிக்கிறோம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசுவை பிறக்க செய்வதற்கு தேர்வு செய்த இடம் ஒரு குக்கிராமம், கிராமம் என்று பார்க்கிறோம். பெரிய வசதி வாய்ப்பு நிறைந்த பட்டணம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, நீ ஆயிரங்களுக்குள்ளே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருக்கிறாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1000 கிராமங்களை எடுத்து பார்த்தால் அந்த 1000ல் மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமம், சிறிய கிராமம், சிறியதான கிராமம் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அருவருக்கப்பட்ட ஒரு கிராமம், இருள் நிறைந்த கிராமம். 1000 கிராமங்களுக்குள்ளே தேர்வு செய்கிற பொழுது பெத்லகேம் மிகவும் அற்பமாக சிறியதாக எண்ணப்பட்ட ஒரு கிராமத்தை ஆண்டவராகிய தேவன் தேர்வு செய்து அந்த கிராமத்தில் தானே புறக்கணிக்கப்பட்ட கிராமமாக இருந்த, ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்த ஸ்தோத்திரம் பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜனிக்க பண்ணினார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவனை அனுப்பின தேவன் என்று பார்க்கிறோம். தேவன் கேட்டார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று தேவ மனிதனிடத்தில் கேட்டபொழுது, தேவ மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அதை நீர் அறிவீர், அதை நீர் அறிவீர். தேவன் உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டபோது, இல்லை ஆண்டவரே, எனக்கு தெரியாது, அதை நீர் அறிவீர் என்று தேவ மனிதன் சொன்னதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்பிராத்தா பெத்லெகேமை, எப்பிராத்தாவிலே இருக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெத்லெகேம் எனப்பட்ட எப்பிராத்தாவை தேவன் அறிந்திருந்தார். அது சிறிய கிராமம் என்பதை அறிந்திருந்தார். அது புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதி என்பதை அறிந்திருந்தார். பெத்லெகேமை பற்றி நன்றாக அறிந்த தேவன் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தார். ஆயிரங்களுக்குள்ளே சிறிய கிராமம் என்பதையும் தேவன் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அப்படி உலர்ந்து போன அனுபவத்தில் இருக்கிற, காய்ந்து போன அனுபவத்தில் இருக்கிற பெத்லெகேமை சர்வ வல்லமை உள்ள தேவன் தெரிந்து கொண்டு, அந்த கிராமத்துக்குள்ளே எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேம் என்கிற 1000 சிறியதாக இருக்கிற ஜீவனற்ற அந்த கிராமத்துக்குள்ளே ஆண்டவராகிய இயேசுவை புறப்பட பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிரடையும். உலர்ந்து போன ஜீவனற்ற பெத்லெகேமிலே ஒரு ஜீவன் பிறக்குமா? அந்த கிராமத்தில் ஒரு ஜீவன் கடந்து வருமா என்றால், சர்வ வல்லமுள்ள தேவன் நினைத்தால் கடந்து வரும். தீர்க்க தரிசனத்தை, வசனத்தை தேவன் நிறைவேற்றினார். உலர்ந்து போன அனுபவத்தில் இருந்த, ஸ்தோத்திரம், எப்படி உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே ஜீவனை அனுப்பி உயிரடைய செய்தாரோ, அதுபோல தானே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உலர்ந்து போன பெத்லெகேமிலே, காய்ந்து கருகி போயிருந்த பெத்லெகேமிலே, இருண்ட கிராமமாகிய பெத்லெகேமிலே தமது சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அந்த கிராமத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அந்த கிராமத்திலே பிறக்கும்படியாய் தேவன் இரக்கம் செய்தார். 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்திலே அதனுடைய 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தண்ணீரை பார்க்க வேண்டுமானால் மேகம் அவசியம், மழை அவசியம், காற்று அவசியம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், காற்றையும் நீ பாராதே, மழை இல்லை என்று பாராதே, மேகம் ஒன்றும் இல்லையே என்று பாராதே, சூழ்நிலை ஒன்றும் சரியில்லையே என்று பாராதே, என்றாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், எந்த சூழ்நிலையும் சாதகமாக இல்லாத, எந்த ஒரு சூழ்நிலை வசதி வாய்ப்புகள் ஒன்றும் சாதகமாக இல்லாத நம்பிக்கையற்ற இந்த பெத்லெகேமிலே மேசியா பிறப்பாரா? நம்பிக்கையே இல்லை, ஜனங்களுக்கு விசுவாசமே இல்லை. நடக்குமா? அது சாத்தியமற்றது என்று நினைக்கிற சூழ்நிலைகள் ஒன்றும், அதற்கு ஸ்தோத்திரம் தேவையான அனுகூலமான காரியங்கள் ஒன்றும் இல்லாத போது பெத்லெகேமிலே ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய தேவன் இயேசுவை பிறக்க பண்ணினார். ரோமர் 4 அதிகாரத்திலே அதனுடைய 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் என்று பார்க்கிறோம். ஆமேன். ஒன்றுமில்லை, ஆனால் இருக்கிறது போல தேவன் அழைக்கிறார். பெத்லெகேமிலே இயேசு பிறப்பாரா? இல்லை, ஆனால் தேவன் பிறக்க செய்வார். ஒருவேளை ஜனங்கள், அந்த தேசத்தை ஆளுகிறவர்கள், பெத்லெகேமிலே மேசியா பிறப்பாரா? அது இல்லை, 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 அது நடக்கிற சாத்தியம் இல்லை என்று கிராம மக்கள், அந்த தேசவாசிகள், அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் நினைத்திருக்க கூடும். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் பெத்லெகேமிலே இயேசு இருக்கிறார். எழும்ப பண்ணுவேன், இங்கிருந்து புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லி, ஆமேன், எப்படி வாய்க்கால்கள், ஆமேன், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொன்னாரோ, அதுபோலத்தானே எந்த சாதகமான சூழ்நிலையும் இல்லாத பெத்லெகேமிலே இயேசு பிறப்பார். அவரை ஜெனிக்க பண்ணுவேன், அங்கிருந்து புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லி
பெத்துலகேமிலே இயேசுவை புறப்பட பண்ணினார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த வசனத்தை பாருங்கள். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமாக எண்ணப்பட்ட பெத்துலகேமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இழிவான கிராமம் என்று சொல்லப்பட்ட எப்பிராத்தாவை தேவன் தெரிந்து கொண்டார். எல்லாருடைய கண்களும் பெத்லகேமை பார்க்கிற பொழுது, எல்லாருடைய கண்களும் ஆமென் எப்பிராத்தாவை பார்க்கிற போது, இது இழிவான கிராமம், ஐயோ இது ஆயிரங்களுக்குள்ளே சிறிய கிராமம், இந்த கிராமத்திலிருந்து மேசியா எழும்ப முடியாது, அது நடக்காது, ஐயோ இது ஆகாத கிராமம், அற்பமாக எண்ணப்பட்ட கிராமம், இழிவான கிராமம், ஒன்றுக்கும் உதவாத கிராமம், ஒன்றுமில்லாத கிராமம் என்று நகைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட கிராமத்தில் தானே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சொந்த குமாரனாகிய இயேசுவை எழும்ப பண்ணினார். உலர்ந்து போன அனுபவத்தில் இருந்த ஸ்தோத்திரம் பெத்லகேமிலே தமது குமாரனாகிய இயேசுவை தேவன் எழும்ப பண்ணினார். உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிற கர்த்தர், உலர்ந்து போன அனுபவத்தில் இருந்த, காய்ந்து கருகி போன இருளான நிலையில் இருந்த கிராமத்திலே எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே ஆண்டவராகிய தேவன் இயேசுவை எழும்ப பண்ணினார், புறப்பட பண்ணினார். அற்பமாக எண்ணப்பட்ட, இழிவாக நினைக்கிற ஸ்தோத்திரம் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே சர்வ வல்லமை உள்ள தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவை எழும்ப பண்ணினார். இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே செய்தி என்ன? உங்களுக்கு தேவன் தருகிற வார்த்தை என்ன? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களா? நீங்கள் நம்பினவர்கள் ஐயோ உங்களை இழிவாக எண்ணி நகையாடுகிறார்களா? குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நீ ஆகாதவள், ஆகாதவன் என்று சொல்லி உங்களை இழிவுபடுத்துகிறார்களா? அற்பமாக எண்ணுகிறார்களா? நீ ஸ்தோத்திரம் ஆயிரங்களுக்குள்ளே சிறியவள், சிறியவன் என்று உங்களை சொல்லி ஏளனப்படுத்துகிறார்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் இருந்து மகிமையான காரியங்களை, ஆமென், உங்களுக்குள் இருந்து அற்பமாக எண்ணப்படுகிற, உங்களுக்குள் இருந்து பிரம்மாண்டமான காரியங்களை, பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களை, பிரம்மாண்டமான நன்மைகளை சர்வ வல்லமை உள்ள தேவன் புறப்பட பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே ஒருவேளை ஆமென் உலர்ந்து போன எலும்புகளைப் போல ஜீவனற்ற நிலையில் இருக்கலாம். உங்களுக்குள்ளே இயேசு இருப்பாரானால் ஆமென் நீங்கள் ஜீவன் பெறுவீர்கள். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களோடு இருப்பாரானால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் ஜீவிப்பது உண்மையானால், தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுவது உண்மையானால், ஆமென் ஸ்தோத்திரம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோமே, ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்வது உண்மையானால், யார் உங்களை அற்பமாக எண்ணட்டும்? நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியவள், சிறியவன் என்று யார் வேண்டுமானாலும் உங்களை சொல்லட்டும், உங்கள் சந்ததிகளை சொல்லட்டும், உங்கள் குடும்பத்தை சொல்லட்டும், யார் நீங்கள் இழிவானவர்கள் என்று சொல்லட்டும், ஆகாதவர்கள் என்று சொல்லட்டும், நீ மிகவும் மோசமானவன், மோசமானவள் என்று சொல்லட்டும், உன்னிடத்திலிருந்து எந்த நன்மையும் வருவதில்லை, உன்னிடத்திலிருந்து எந்த நன்மையும் புறப்படுவதில்லை, உன்னால் எதையும் சாதிக்க முடியாது, உன்னால் எதையும் செய்ய முடியாது, நீ ஆகாதவள், ஆகாதவன் என்று எப்படி எப்பிராத்தாவை அற்பமாக எண்ணினார்களோ, எப்படி எப்பிராத்தாவை ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருக்கிறது என்று சொல்லி அற்பமாக நினைத்தார்களோ, அப்படிப்பட்ட எப்பிராத்தாவிலே இயேசுவை புறப்பட பண்ணின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசுவை புறப்பட பண்ணினார். ஆமென். இயேசுவை அந்த கிராமத்தில் எழும்ப பண்ணினார். இன்றைக்கும் அந்த இயேசு பிறந்து ஆமென் ஊழியம் செய்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு மரணத்தை சந்தித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து, இன்றைக்கும் அவர் உயிரோடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவ குமாரனாகிய இயேசு இன்றைக்கும் அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 4:5 வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், பிதாவாகிய தேவன் காலம் நிறைவேறின போது தமது சொந்த குமாரனாகிய இயேசுவை பெத்லகேமிலே எழும்ப பண்ணினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் திட்டங்களையும் வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களையும் வைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்புங்கள். எப்படி காலம் நிறைவேறின போது பெத்லகேமிலே அற்பமாக எண்ணப்பட்ட மிகவும் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்த ஸ்தோத்திரம் எப்பிராத்தாவிலே பெத்லகேமிலே காலம் நிறைவேறின போது இயேசுவை எழும்ப பண்ணினாரோ, புறப்பட பண்ணினாரோ, அப்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திட்டங்களையும் தரிசனங்களும் நிறைவேறும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் காண வேண்டிய நன்மைகளை காணும்படி அதை புறப்பட பண்ணுவார். எந்த சாதகமான சூழ்நிலைகளும் இல்லாத நிலையிலும் நம்புங்கள், எப்பிராத்தாவிலே ஜீவனை புறப்பட பண்ணின தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரிசனங்களையும் திட்டங்களையும் தேவனுடைய நோக்கங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எளிமையான நிலையில் இருக்கிற ஒரு பெத்லகேமிலே, ஸ்தோத்திரம், இழிவான நிலையில் இருக்கிற பெத்லகேமிலே இயேசுவை ஆண்டவராகிய தேவன் எழும்ப பண்ணினார். ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது கிதியோன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். கிதியோன் சொல்லுகிறான் ஆண்டவரிடத்தில், என் வீட்டில் நான் எல்லாரை பார்க்கிலும் ஸ்தோத்திரம் நான் மிகவும் சிறியவன் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் எளியது, நான் எளியவன். எங்கள் வீட்டில் எல்லாரை பார்க்கிலும் நான் சிறியவன். எப்படி இந்த ஜனங்களை ரட்சிப்பேன்? எப்படி யுத்தத்திற்கு நான் புறப்பட்டு போவேன்? அது ஆகாத காரியம், நடக்காத காரியம் என்று கிதியோன் சொன்னபோது ஆண்டவர் எப்பொழுது கிதியோன் நான் சிறியவன், நான் எளியவன், எந்த சாதகமான யுத்தத்திற்கு சொல்லும்படியான எந்த சாதகமான சூழ்நிலையும் என்னிடத்தில் இல்லை என்று ஸ்தோத்திரம் கிதியோன் எப்பொழுது தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே தன்னுடைய உண்மையை வெளிப்படுத்தினானோ அப்பொழுதே கர்த்தர் சொன்னார், அவன் தன்னை சிறியவனாக அற்பமாக தாழ்வு மனப்பான்மையோடு அவன் தன்னை பார்க்கிற பொழுது தேவன் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போ. கிதியோனை புறப்பட பண்ணினார். நான் எளியவன், சிறியவன் என்றான். நான் அற்பமாக என் குடும்பத்தில் எண்ணப்படுகிறவன் என்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கிதியோனை பலப்படுத்தி, வார்த்தையினால் பலப்படுத்தி, நீ சிறியவன் அல்ல, நீ எளியவன் அல்ல, நீ பலசாலி, நீ பராக்கிரமசாலி, புறப்பட்டு போ, இஸ்ரவேலை நீ ரட்சிப்பாய், உன்னோடு கூட நான் வருவேன், இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி கிதியோனை அனுப்பினார். யுத்தம் நடந்தது. ஆமென். ஜெயம் பெற்றான். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிதியோன் நான் சிறியவன், நான் எளியவன், எந்த சூழ்நிலையும் சாதகமாக இல்லை என்று தேவனிடத்தில் சொன்னார். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி ஒன்றுக்கும் உதவாத எளியவனாய் சிறியவனாக இருந்த ஒரு கிதியோனை யுத்தத்திற்கு அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படி அவனுக்கு துணை செய்த ஆண்டவர் இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் நீங்கள் புலம்பலாம், ஐயோ, எல்லாரும் என்னை அற்பமாக எண்ணுகிறார்கள். அது தேசத்தில் நடக்கிற உண்மையான ஒரு சம்பவம். ஊழிய காரியங்களில் பார்த்தால் ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரரை அற்பமாக நினைக்கிறார். நாங்கள் அதை அனுபவித்திருக்கிறோம். குடும்பங்களிலே சில நபர்களை அற்பமாக எண்ணிவிடுகிறார்கள். இவன் எளியவன், ஆகாதவன், ஒன்றுக்கும் லாய்க்கற்றவன் என்று சொல்லிவிடுகிறார்கள். வேலை ஸ்தலங்களில் அற்பமாக எண்ணுகிறார்கள். இங்க இருக்கிற வேலை பார்க்கிற எல்லாரை பார்க்கலும் நீ ஆகாதவள், ஆகாதவன், ஒன்றுக்கும் தகுதியில்லாதவன், தகுதியற்றவள் என்று சொல்லிவிடுகிறார்கள். பெத்லகேமை போல ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியது.
அப்படி உங்களை சொல்லுகிறார்களா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்குள் இருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படும். உங்களுக்குள் இருந்து யார் உங்களை அற்பமாக எண்ணுகிறார்களோ உங்களுக்குள் இருந்து மகிமைகளை, கனத்தை, கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தேவன் புறப்பட பண்ணுவார். உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் தேவனுடைய வார்த்தை அதுதான். கர்த்தருடைய வார்த்தை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். எப்படி ஸ்தோத்திரம் எப்பிராத்தாவில் இருந்து ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட்டு அங்கிருந்து நன்மை புறப்பட்டு வந்ததோ அப்படியே உங்களை அற்பமாக எண்ணிவிடுகிறார்கள் அல்லவா? உங்களுக்குள் இருந்து தேவன் நன்மைகளையும் மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற வகையிலே உங்களை உயர்வாக வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முதலாவது வாசித்த அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். மீகா 5:2 எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆனால் இப்பொழுது மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது பிதாவாகிய தேவன் காலம் நிறைவேறின போது அற்பமாக எண்ணப்பட்ட எளிமையான, இழிவான, மிகவும் சிறியதாக இருந்த கிராமத்தை தேர்வு செய்து அங்கே தம்முடைய ஜீவனாகிய இயேசுவை எழும்ப பண்ணினார். இயேசுவை புறப்பட பண்ணினார். இயேசுவை அந்த அற்பமான, இழிவான, லாய்க்கற்ற, ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்த பெத்லெகேமிலே இயேசுவை பிறக்க பண்ணினார். இயேசு பிறந்தார். பெத்லெகேமிலே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருக்கிற எப்பிராத்தாவிலே உலகத்தை ஆளுகிற, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார் என்ற வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. தேவன் நிறைவேற்றினார். ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்த பெத்லெகேமிலே வார்த்தை நிறைவேறினது. காலம் நிறைவேறின போது உன்னிடத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளும் பிரபு புறப்படுவார், புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். வார்த்தை நிறைவேறினது பிரியமானவர்களே. காலம் நிறைவேறின போது நிறைவேறினது பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையிலும் புறப்பட வேண்டிய நன்மைகள் புறப்பட பண்ணுவார். காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நிறைவேறும், நிறைவேற்றுவார். வார்த்தைகளை நிறைவேற்றுவார். தரிசனங்களை நிறைவேற்றுவார். உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவார். உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவார். யார் வேண்டுமானாலும் அற்பமாக, ஏளனமாக உங்களை எண்ணட்டும். வேதம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசு பிறந்த பொழுது இயேசு பிறந்து விட்டார். இப்பொழுது மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு பெத்லெகேமிலே பிறந்த பொழுது, அங்கிருந்து அவர் புறப்பட்டு அந்த ஜீவன் எழும்பின பொழுது வேதம் சொல்லுகிறது, இனி எப்பிராத்தா சிறியதல்ல. மீகா புஸ்தகத்திலே ஆயிரங்களுக்குள்ளே சிறியது. இயேசு அப்பொழுது பிறக்கவில்லை. இப்பொழுது ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருக்கிற பெத்லெகேமிலே இயேசு பிறந்து விட்டார். இப்பொழுது தேவ வார்த்தை சொல்லுகிறது, இனி நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தமது சொந்த குமாரனாகிய இயேசுவை எழும்ப பண்ணினார். அந்த பெத்லெகேமிற்கு பெரிய மகிமை, கனம், பிரஸ்தாபம், மேன்மை உலக நாடுகளின் வரைபடத்தில் அகில உலக தேவனாம், உலக மகாராஜனாம், உலகத்தின் மையப்பகுதியில் என் இயேசு பெத்லெகேம் நகரில், கிராமத்தில் பிறந்தார் என்று ஒரு பாடல் உண்டு. அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என் இயேசுராஜன் பெத்லெகேம் நகரில் பிறந்தார்.
அகில உலக தேவனே, உலக மகாராஜனே, உலகத்தின் மைய பகுதியில் என் இயேசுராஜன், இஸ்ரவேலை ஆளும் பிரபு என் இயேசுராஜன் பெத்லகேமிலே பிறந்து விட்டார். இனி சிறியதல்ல, உலக வரைபடத்தின் மைய பகுதியில் இருக்கிற அற்பமாய் எண்ணப்பட்ட பெத்லகேமிலே, சிறியதாக எண்ணப்பட்ட பெத்லகேமிலே இயேசு எழும்ப பண்ணினார். இப்பொழுது இயேசு அங்கு உதித்தபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி எப்பிராத்தோ எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஸ்தோத்திரம், யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல. இயேசு இல்லாத பொழுது நாம் எளியவர்கள், சிறியவர்கள், அற்பமான சூழ்நிலையில் இருக்கிறவர்கள். இயேசு நமக்குள்ளே வருகிற பொழுது, இயேசு மகா இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு, இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லமுள்ள இயேசு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே இனி நானும் நீங்களும் சிறியவர்கள் அல்ல. வசனத்தின்படி நீங்கள் நம்புங்கள். தேவனை ஆராதிப்பது உண்மையானால் உங்களுடைய உள்ளத்துல சொல்லுங்க, இனி நான் சிறியவன் அல்ல, சிறியவள் அல்ல. எனக்குள்ளிருந்து வல்லமை, வரங்கள், நன்மைகள், கிருபைகள் புறப்பட்டு வெளிப்பட்டு வரும். புறப்பட பண்ணுவார். நீங்கள் சிறியவர்கள் அல்ல பிரியமானவர்களே. பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது பெரிய ஒரு வெளிச்சம். தேச மக்கள், ராஜாக்கள் எல்லாம் நடுங்குகிற வகையிலே அந்த கிராமத்தின் பெயரை உச்சரிக்கக்கூடிய நிலையில தேவன் மாற்றிவிட்டார். பெத்லகேமிற்கு கனமும் மேன்மையும் மகத்துவமும் வந்தது. இயேசு அங்கிருந்து புறப்பட்டார். ஜீவனுள்ள தேவன் குமாரனாகி இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வெளிப்பட்டார். அகில உலகத்திற்கும் இன்று வரைக்கும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இரட்சிப்பு, பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெத்லகேமிலிருந்து. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியினுடைய நோக்கம், இந்த வார்த்தையினுடைய தரிசனமான காரியம் என்னவென்றால், உங்களை யாராகிலும் அற்பமாக, இழிவாக, ஆகாதவன், ஆகாதவள் என்று உங்களை சொல்லி நகையாடலாம், ஏளனப்படுத்தலாம். கலங்காதிருங்கள் பிரியமானவர்களே. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தொலைக்கல்லாயிற்று. ஒதுக்கி போட்ட கல்லு, இதுக்கு ஒரு பிரயோஜனமும் அல்ல. ஆனால் அந்த கல்லை தேவன் மூளைக்கு தொலைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர். ஆகாது என்று தள்ளின பெத்லகேமை அகில உலகத்திற்கும் தலைக்கல்லாக மேன்மைப்படுத்தின ஆண்டவர். ஆமென். கண்மலையாகிய கிறிஸ்துவை வெளிப்பட பண்ணின தேவன் அற்பமாக எண்ணுகிற, ஏளனப்படுத்துகிற, ஆகாத கல் என்று ஒதுக்கி போடுகிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசுவுக்கு இடம் கொடுங்க. ஏசப்பா, என்ன அற்பமாக நினைக்கிறாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா. நான் ரொம்ப எளிமையான நிலையில, ஏளனப்படுத்தக்கூடிய நிலையில, அருவருக்கத்தக்க நிலையில என்னை எல்லாரும் அற்பமாக, சிறியவன், சிறியவள், ஆகாதவன், ஆகாதவள், இழிவானவள், இழிவானவன் என்று சொல்கிறார்களே. எப்படி ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்த பெத்லகேமிலே நீர் உதித்தீரோ, அப்படியே எல்லாருக்குள்ளும் ஒரு கிதியோனை போல எளியவன், சிறியவனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. பெத்லகேமில் புறப்பட்ட இயேசு உங்களுக்குள் இன்றைக்கு வருவார். இருளெல்லாம் மறையும், வெளிச்சம் உதிக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இனி நீங்கள் சிறியதல்ல, இனி உங்கள் குடும்பம் சிறியதல்ல, இனி உங்கள் ஊழியம் சிறியதல்ல, இனி உங்கள் சந்ததிகள் சிறியவர்கள் அல்ல. உங்களுக்குள் இருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் தேவன் எழும்ப பண்ணுவார், புறப்பட பண்ணுவார், உங்களை கீர்த்தியடைய செய்வார். அந்த இயேசு உண்மையாக உள்ளத்தில் இடம் கொடுத்து இந்த வசனங்களை தியானித்து ஆண்டவரை உயர்த்துவோம். இனி நீ சிறியது அல்ல. உங்கள் அனைவருக்கும் ஒரு விசை கூட கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீகா புஸ்தகத்திலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமே,
நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக ஒதுக்கப்பட்ட, அற்பமாக எண்ணப்பட்ட, அருவருக்கத்தக்க நிலையில் இருந்த ஒரு கிராமத்தை தேவாதி தேவனே நீர் தேர்வு செய்து உமது குமாரனாகிய இயேசுவை இழிவான கிராமத்தில் அற்பமாக எண்ணப்பட்ட பெத்லகேமிலே, எப்பிராத்தாவிலே காலம் நிறைவேறின பொழுது நீர் இயேசுவை எழும்ப பண்ணினீர், புறப்பட பண்ணினீர், அந்த கிராமத்தில் ஜெனிக்க செய்தீர். உமக்கு நன்றி. சில சூழ்நிலைகளில் எங்களையும் உமது பிள்ளைகளை அற்பமாக, இழிவாக எண்ணுகிற சூழ்நிலைகளை எல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில், ஊழிய பாதைகளில், குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில் நாங்கள் அதை காண்கிறோம். எங்களை அற்பமாக எண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களை இழிவாக நடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரை பார்க்கிலும் நீ ஆகாதவன், ஆயிரங்களுக்குள்ளே பெத்லகேம் சிறியதாயிருந்தது போல நீ எல்லாரை விட இழிவு, ஆகாதவள், ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியவள் என்று எங்களை சொல்லுகிற பொழுது எங்களுக்குள் நீர் வந்து வல்லமைகளையும் நன்மைகளையும் ஆகாத எங்கள் வாழ்க்கையிலிருந்து புறப்பட பண்ணி பெத்லகேமில் ஜீவனை எழுப்ப பண்ணினவர், புறப்பட பண்ணினவர். இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலும் ஆண்டவரே, யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ அவர்களுக்குள் இருந்து உம்முடைய ஜீவனை புறப்பட பண்ணும், உம்முடைய வல்லமையை புறப்பட பண்ணும், உம்முடைய மகிமையை நீங்க புறப்பட பண்ணுங்க, கிருபைகளை புறப்பட பண்ணுங்க, ஆசீர்வாதங்களை புறப்பட பண்ணுங்க. உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மத்தேயுவிலே நாங்கள் வாசிக்கிற பொழுது, யூதேயாவின் பிரபுக்களில் பெத்லகேமே, எப்பிராத்தாவே நீ சிறியது அல்ல. ஆமென், அல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். நாங்கள் சிறியவர்கள் அல்ல, நீர் இல்லாத பொழுது சிறியவர்கள். ஆனால் நீர் எங்களுக்குள் இருக்கிறபடினாலே இனி நாங்கள் சிறியவர்கள் அல்ல. எங்களுக்குள் இருந்து மகத்துவமான காரியங்களை நீர் புறப்பட பண்ண போதுமானவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த கிறிஸ்து பிறப்பு நாளில் உமது பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து நன்மைகளை புறப்பட பண்ணும், சந்ததிகளுக்குள் இருந்து நன்மைகளை புறப்பட பண்ணும், தடைகளை உடைத்து போடும். அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலை எல்லாம் உடைந்து போகட்டும், இழிவாக எண்ணப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து போகட்டும். ஆகாதவள், ஆகாத குடும்பம், ஆகாத கோத்திரம் என்று சொன்ன நிலைமைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். ஜீவனுள்ள ஆண்டவரே, நன்மைகளை உமது பிள்ளைகள் ஆவியாத்துமா சரீரத்திலிருந்து புறப்பட பண்ணும். குடும்பத்திலே, ஊழியத்திலே, தனிப்பட்ட ஜீவிதங்களிலே, வேலை ஸ்தலங்களில் ஆசீர்வதியும். மகிமையான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உமது பிள்ளைகளை கேட்க பண்ணும். ஆசீர்வதியும். இனி நீ சிறியதல்ல என்று வேதத்திலே வாசித்தோம். இந்த வார்த்தையை நாங்கள் தீர்க்க தரிசனமாக எங்களுக்காக சொந்தமாக்கிக் கொள்கிறோம். யாராயிலும் உம்மை ஏற்றுக்கொள்ளாத அனுபவத்தில், அவமானத்திலும் நிந்தையிலும் வாழ்வார்களானால் உமது பிள்ளைகள் உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீர் கடந்து சென்று அவளோடு உறவாடி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களையும் நீர் மேன்மைப்படுத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக உங்களை ஆளுகை செய்வதாக. இனி நீங்கள் சிறியவர்கள் அல்ல.